புன்னகை பண்ண நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் சாலினி டிவி நேயர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். இப்போது இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது இந்த பெண்களுக்கு ஆண்களுக்குன்னு பொருத்தம் பார்க்குறாங்க, திருமண பொருத்தம். அதை பற்றியான சில விளக்கங்களை கொடுக்க போகிறோம். நிறைய பேர் சொல்கிறாங்க, இல்லை படித்தவங்களாம் சொல்கிறாங்க, பொருத்தம் பார்த்து பண்ணவங்களாம் நல்லா இருக்கிறாங்களா, அந்த காலத்துலலாம் நாங்கள் பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணோமா, இப்படிலாம் கேட்பாங்க. இதை பற்றியான சின்ன விளக்கங்களை இந்த வாரம் கொடுக்க போகிறோம். 13-14 பொருத்தம்லாம் சொல்லுவாங்க. அதிகபட்சமாக எல்லா ஜோசியரும் மினிமம் பார்க்குறது எப்படின்னா 10 பொருத்தங்கள். அந்த 10 பொருத்தங்களுக்கு தின பொருத்தம், கண பொருத்தம், மகேந்திர பொருத்தம், ஸ்ரீ தீர்க்கம், யோனி பொருத்தம், ராசி பொருத்தம், ராசி அதிபதி பொருத்தம், வசிய பொருத்தம், ரஜி பொருத்தம் மற்றும் வேதை பொருத்தம்னு சொல்லுவாங்க. இது 10 பொருத்தங்களோட பேர். இதுக்கு விளக்கங்கள் இப்போ மகேந்திர பொருத்தம்னா கல்யாணம் ஆகிட்டு குழந்தை இருக்கும், வம்ச விருத்தியாகும், இப்படியெல்லாம் நம்மளாம் நினைக்கிறோம். ஆனால் அது இல்லை. இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பொருத்தத்துக்கு காலத்துக்கு ஏற்ற மாதிரியும் நம்மளுடைய அறிவார்ந்த படித்த இளைஞர்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரியும் ஈஸியாக நம்ம இந்த பொருத்தங்களை பற்றி விளக்கம் தரப்போகிறோம். தின பொருத்தங்கிறது என்னன்னா, இருவருடைய உடல் மற்றும் மனநலன் பொருந்துவது. உடல் மற்றும் மனநலன். உடலுடைய என்ன ஹெல்த்தியான உடல் அல்லனா ஷேப்பான உடல், எதை வேணாலும் வச்சுக்கலாம். ஆக உடலும் மனமும் பொருந்துவது, மனநலமும் பொருந்தணும். உடலும் மனமும் பொருந்துவது அல்லது ஆரோக்கியமாக இருப்பது. நலன்னா ஆரோக்கியமாக இருக்கிறது. ஸோ உடல் நலமும் மனநலமும் பொறுத்தது இந்த தின பொருத்தம்னு சொல்லுவோம். ரெண்டாவது கண பொருத்தம். கண பொருத்தம் அப்படின்னாக்கா முக்குணம்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். இப்போ தான் முக்குணம் அப்படின்னா குணம் நாடி குற்றம் நாடி அவற்றில் மிகை நாடி மிக்க கொள்ளல்னு சொல்லுவார் திருவள்ளுவர். அதாவது என்னென்னா, ஒருத்தர்கிட்ட சத் ரஜஸ் தமசுங்கிற முக்குணங்களில் எது அதிகமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஏற்றுக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த குணங்களில் சத்துங்கிறது சாந்தமாக எளிமையாக தூய்மையானதுன்னு அர்த்தம். ரஜஸுங்கிறது ஆடம்பரமானதுன்னு அர்த்தம். கிராண்டாலாம் எதிர்பார்ப்பாங்க. அப்போ இந்த 2 குணங்களும் பொருந்தலைனாலும் ஒருத்தருக்கு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஒருத்தர் எளிமையாக முடிக்கணும்னு நினைப்பார், எளிமையாக இருக்கணும்னு நினைப்பார். ஆனால் அவங்க கிராண்டாக பிரம்மாண்டமாக விரும்புவாங்க. அப்போ இது 2ம் பொருந்தாது இல்லையா? அதுதான் அது கண பொருத்தம். நாங்கள் முக்குணம் பொருத்தம்ன்றாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பொருந்துறது. அடுத்தது மகேந்திர பொருத்தங்கிறது. மகேந்திர பொருத்தம்னா புத்திர பாக்கியத்தை பற்றி அல்ல. புத்திர பாக்கியத்துக்கு பொருத்தத்துக்கும் சம்மந்தமே இல்லை. 10 பொருத்தத்தில் எங்கேயுமே புத்திர பாக்கியங்கன்றது அல்ல. அது 5ஆம் இடம் சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்தை பொறுத்து. ஒரு ஆளுக்கு புத்திரஸ்தானம் வலுத்து இருக்கிற மாதிரி இன்னொரு ஆள் தான் அவங்களுக்கு கிடைப்பாங்க. ஒரு ஆணுக்கு புத்திரஸ்தானம் வலுத்து இருக்குன்னா புத்திர பாக்கியம் இருக்கிற ஒரு பெண்ணு தான் அமைச்சு வைப்பார் கடவுள். அப்படி இல்லாமல் ஒரு ஆளுக்கு புத்திர பாக்கியம் இருந்து ஒரு ஆளுக்கு இல்லாதவங்கள பொருத்தி திருமணம் பண்ணால் அது அவ்வளோ நாகரிகமாக இருக்குது அதை பற்றி சொல்கிறதுக்கு. ஆக இருந்தால் இருக்கும், இல்லைன்னா 2 பேருக்கும் இருக்காது. இந்த மாதிரி ஆளுங்களை விதி உள்ளவங்களை சேர்த்து வைக்கிறது தான் அந்த புத்திர பாக்கியத்தை பொறுத்து. ஆனால் இந்த 10 பொருத்தத்தில் புத்திரத்தை பற்றி அதெல்லாம் சொல்லலை. மகேந்திர பொருத்தங்கிறது என்னென்னா பரம்பரை புத்தின்னு சொல்லுவாங்க. பரம்பரை புத்தின்னா டிஎன்ஏ வழியாக வரலாம். அல்லது நம்மளாம் விளையாட்டுக்கு இதெல்லாம் சொல்லும்போதெல்லாம் சொல்லுவோம், இதுக்கு அம்மா புத்திப்பா, இது அப்பா புத்திப்பான்லாம் சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி பரம்பரை புத்தி ஒன்றும் விளக்கமாக சொல்ல முடியாது. ஆனால் ஒவ்வொரு பிறப்புக்கும் ஒவ்வொரு வர்ணத்துக்கும் வெவ்வேறான புத்தி இருக்கிறதாக சொல்கிறாங்க. சில பேர் சத்திரியனா அவன் ஆக்ரோஷமாக இருப்பான் அப்படிங்கிறது இயற்கையான புத்தி. வலிமையானவனாக இருப்பான் அப்படிங்கிறது இயற்கையான புத்தி. ஆக இது மாறுபடக்கூடாதுங்கிறதுனால மகேந்திர பொருத்தத்தை சொல்கிறாங்க. இப்போ வைசியா அப்படின்னாக்கா கண்ணுங்கருத்தமாக சொத்து சேர்ப்பாங்க. சத்திரியர் அப்படின்னாக்கா கண்ணுகர்மாக சொத்து சேர்ப்பாங்கிறத விட கௌரவமாக வாழணும்னு நினைப்பாங்க. கௌரவத்துக்காக கொஞ்சம் சொத்து செலவு பண்ண கூட தயாராக இருப்பாங்க. ஆனால் வைசியாஸ் அப்படி பண்ண மாட்டாங்க, நிறைய சேர்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான குணங்கள் பொருந்துறது இது பரம்பரை புத்தின்னு சொல்லக்கூடிய மகேந்திரம். 4வது ஸ்ரீ தீர்க்கம். ஸ்ரீ தீர்க்கம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, தீர்க்க சுமங்கலியாக வாழறதா அப்படின்லாம் அர்த்தமாக எடுத்துக்குப்பாங்க. அப்படி இல்லை. கணவன் இறந்தாலும் மனைவி வசதி வாய்ப்போடு கடைசி நாள் வரைக்கும் வாழ முடியுமான்னு பார்க்குறது தான் ஸ்ரீ தீர்க்கம். தீர்க்கமான வாழ்க்கை அவங்களுக்கு உண்டா அப்படிங்கிறது தான். அப்படியே கணவன் இல்லாவிட்டாலும் மனைவியால் தீர்க்கமாக வாழ முடியுமா அப்படிங்கிறது தான் வசதி வாய்ப்போடு வாழக்கூட வாழ்க்கைக்கு பேர் ஸ்ரீ தீர்க்கம். அடுத்து யோனி பொருத்தம்னு சொல்லக்கூடியது. இது 5வது பொருத்தம். யோனி பொருத்தம்னா வயது மற்றும் உடல் வளர்ச்சி, மன வளர்ச்சி, இது 2ம் சேர்ந்தது வளர்ச்சி. இது முன்னாடி முதல்ல சொல்லும்போது உடல் மற்றும் மன நலம் சொன்னோம். இது வயசு மற்றும் உடல் வளர்ச்சி, யோனி பொருத்தம்னு பேர். உடல் 2 பேருக்கும் மேட்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடியது. 6வது ராசி பொருத்தம். ராசி பொருத்தம்னா ஞானம், நம்பிக்கை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயத்தில் ஞானம் இருக்கும், ஒருத்தருக்கு ஒரு மாதிரியான நம்பிக்கை. சில பேருக்கு
சிறு தெய்வ வழிபாடுன்னு சொல்லக்கூடிய குலதெய்வ வழிபாடுகள்லாம் நம்பிக்கை இருக்கலாம். சில பேருக்கு பெருதெய்வமான ஈஸ்வரனை தான் வணங்குவேன், பெருமாளை தான் வணங்குவேன்னு இருக்கலாம். குலதெய்வ வழிபாட்டில் அவ்வளோ நாட்டம் இருக்காது. சில பேர் குலதெய்வத்துக்கு கடா வெட்டுறது போன்றவங்களெல்லாம் விரும்பி அல்லது நம்பி செய்வாங்க. சில பேர் அதை பாவம்னு நினைப்பாங்க. இதெல்லாம் அவங்க நம்பிக்கையும் ஞானமும் சார்ந்த விஷயமா இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் சடங்கு சம்பிரதாயத்துக்கு சில பேர் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. கல்யாணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சண்டை வரும். என்னென்னா, எங்கள் வீட்டில் அப்படி பழக்கம் இல்லை, எங்களதில் இப்படி பழக்கம் இல்லை, நாங்கள் இப்படி தான் செய்வோம், நாங்கள் அப்படி தான் செய்வோம் அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கிறாங்க பாருங்கள். இது அவங்களுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள். இந்த நம்பிக்கை மற்றும் அவங்களோட ஞானத்தை பொறுத்த விஷயத்துக்கு பேர் ராசி பொருத்தம்னு பேர். அடுத்தது 7வது ராசி அதிபதி பொருத்தம். இது அறிவு மற்றும் கல்வி சார்ந்த விஷயம். முன்னாடி ஞானத்தை பற்றி சொன்னோம். இது அறிவு மற்றும் கல்வி. ஒரு ஆள் ஒன்றுமே படிக்காதவங்களாம் கணவர் நிறைய படிச்சிருந்தாங்களோ அது கூட நிறைய சினிமாவில் அந்த மாதிரி பார்க்கலாம். 1-2 நிஜ வாழ்க்கையிலையும் பார்க்குறது உண்டு. அப்போ சரியாக பொருந்துறதில்லை. அப்போ 2 பேருக்கும் சரியான அறிவு இருக்கணும். 2 பேருக்கும் சமமான அறிவு இருந்தால் நல்லது. சமகால படிப்பு, சமகால அறிவு இருந்தால் நல்லது. அல்லது கல்வி, படிப்போ அல்லது அறிவோ சமமாக இருக்கணும். இந்த காலத்தில் ஒரு 5 நிமிஷம் கூட நியூஸ் பார்க்க கூட பெண்கள் விரும்புகிறதே கிடையாது. சீரியல் பார்க்க விரும்புவோம், ஆனால் நியூஸ் பார்க்க விரும்புறதில்லை. அப்போ அந்த அறிவு வேறுபடும். ஆனால் ஆண் இன்டர்நெட் முதல் கொண்டு எல்லாத்துலேயும் போய் உலகத்தில் இருக்க எல்லா பகுதியில் இருக்கிற விஷயங்களும் தெரிஞ்சு வச்சுருப்பான். அப்போ குழந்தை வளர்க்குற விஷயம் ஒன்று இருக்குது, அல்லது ஒரு உணவு சம்மந்தப்பட்ட ஆரோக்கிய விஷயம் இருக்குது. இவனுக்கு தெரிஞ்ச இவ்வளோ விஷயங்களும் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாததுக்கும் மேட்ச் ஆகாது. அப்போ டிஸ்மேட்ச் ஆகும்போது குடும்பத்தில் பிரச்சனைகள், சண்டை சச்சரவு வருது இல்லையா? அதுதான் அறிவும் கல்வியும் பொருந்தணும், இருவருக்கும் பொருந்தணும். இது ராசி அதிபதி பொருத்தம்னு பேர். அடுத்தது வசிய பொருத்தம். இந்த வசிய பொருத்தங்கிறது பல பேருக்கு பொருந்துறதே கிடையாது. 100க்கு 80 பேருக்கு பொருந்துறது கிடையாது. அது என்னென்னா உணர்வு மற்றும் ஈர்ப்புன்னு சொல்லுவோம். ஈர்ப்பு, கரிஸ்மாட்டிக் பர்சனாலிட்டின்னு இல்லை, ஈர்ப்பு, உணர்வு மற்றும் ஈர்ப்பு. ஒருத்தர் 2 பேருக்கும் ஒரே மாதிரியான உணர்வு அல்லது ஒரே காலத்தில் வர வேண்டிய உணர்வு அப்படி இருந்ததுன்னா, ஒரு பசின்னு எடுத்துங்க. ஒரு உணர்வு ஒருத்தர் 1 மணிக்கு பசிக்குதுனாக்கா, ஒருத்தருக்கு 5 மணிக்கு பசிக்குதுனாக்கா மதியம், அதுக்கே மேட்ச் ஆகலைனாலுமே ப்ராப்ளம்லாம் வருது. அப்போ ஒருவருக்கு உணர்வு தூக்கம் வருது. ஒருத்தர் 8 மணிக்கு தூங்குறவராக இருப்பார், கணவர் 8 மணிக்கே தூங்குறவராக இருப்பார். மனைவி 11 மணிக்கு 12 மணிக்கு தான் தூக்கம் வரும்னாக்கா குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும். அல்லது மனைவி 9 மணிக்கெல்லாம் இயர்லியாகவே தூங்கிடுவாங்க, கணவனுக்கு 2 மணி வரைக்கும் தூக்கம் வராதனாலும் பிரச்சனைகள் வருது. இது உணர்வு சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் இந்த இடத்த நம்ம பார்க்குறோம். அது பேர் வசிய பொருத்தம்னு சொல்லக்கூடாது. ஒருத்தருக்கு ஈர்ப்பு. 9வதா ரஜி பொருத்தம் சொல்லக்கூடியது. ரஜிங்கிறது ரொம்ப முக்கியம். 10 பொருத்தத்தில் இந்த பொருத்தம் இல்லைன்னா காதல் திருமணம், காந்தர்வ திருமணம் அல்லது சகுன திருமணம், சுயவரம் போன்றவைகளை தவிர ஒரு 6 விதிவிலக்கு கொடுத்துருக்காங்க. அதை தவிர மற்ற எந்த திருமணமும் ரஜி பொருத்தம் இல்லாவிட்டால் செய்ய முடியாது, செய்யக்கூடாது. அதுக்கு ஒப்பீனியன் நாங்கள் தர முடியாது. ஆக முக்கியம். இது என்னென்னா ஆயுள், அதாவது திருமண வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ரஜி பொருத்தம் ரொம்ப முக்கியமானது. வேதை பொருத்தம்னு சொல்லக்கூடியது எப்படின்னா கருத்து ஒற்றுமை. ஒருத்தருக்கு கருத்து ஒத்து போகிறது. இவங்களுக்கும் அவங்களுக்கும் எல்லாத்துக்குமே முரண்பாடான கருத்துக்கள் இருந்ததுன்னா பாதிப்பு அடையும். இவங்க சொன்னாங்க அவங்க அக்செப்டன்ஸ் எஸ் சொல்லணும். எஸ்ஆர்னு சொல்ல வேண்டியதில்லை எல்லாத்துக்கும். ஆனால் ஒருத்தருக்கு ஆமாம் இல்லைங்கிறத ரொம்ப முட்டி மோதிக்காமல் இருக்கிற அளவுக்கு கருத்து பொருந்துதான்னு பார்க்குறது பேர் வேதை பொருத்தம்னு சொல்லுவோம். இந்த 10 பொருத்தம் இந்த காலத்துக்கு பொருந்தக்கூடிய வகையில் நம்ம சொல்லியிருக்கிறோம். மீண்டும் மற்ற விஷயங்களை அடுத்த வாரம் பார்ப்போம். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.